Hi everyone, welcome back to Aisa G Vlogs. ஸோ இன்றைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இன்சைட் மை ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ குக்கிங் வீடியோ மீன்ஸ் ஒரு ஈஸியான 3 ingredients டெசர்ட் ஒன்று செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே மிஸ் ஆகாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜெலி புடிங் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபியை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், என் வரைக்கும் கட்டாயம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு கொதிச்ச தண்ணி, நல்லாவே கொதிச்ச தண்ணி ஒரு 450 ml ஒரு பவுலில் ஊற்றிக்கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஜெல்லி பேக்கெட்டையும் உடைச்சி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல் பேக்கெட்டையும் வந்து போட்டுட்டு ஒரு 8 tablespoon வந்து சுகர் ஆட் பண்ணுங்க. எனக்கு தேவையான சுகர் லெவல் வந்து 8 tablespoon வந்து போதும். அதனால நான் 8 tablespoon போட்டு நீங்கள் கூட்டி போடணுமெண்டா கூட்டி போடுங்க, குறைச்சி போடணுமெண்டா குறைச்சி போடுங்க. ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலக்கி கொண்டே இருங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா இதை வந்து ஆற விடணும். ஏன்னா நாங்கள் பிளெண்டரில் போட்டு அடிக்கிறதுனால ஃபுல்லாக ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் ஜாரில் போடுங்க. பிளெண்டர் ஜாரில் போட்டுட்டு 2 யோகட், ஒரு பேக்கெட் ஜெல்லிக்கு 2 யோகட் போட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி ஃபைனாக ஃபுல்லாக இந்த அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்செடுத்துக்கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கப்லேயோ இல்லை ஒரு டெசர்ட் போடக்கூடிய உங்களோட ட்ரேலையோ இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டாக போடுங்க. இல்லை ஃபுல்லாக ஒரு ட்ரேக்கு ஃபுல்லாக போட்டு நல்லா ஆறிக்கிறதுனால அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க ஃபுல்லாக செட் ஆகிற வரை. ஸோ அது செட் ஆகிற வரைக்கும் இன்னொரு ஜெல்லி பேக்கெட் எடுத்துட்டு 400 ml, அது வந்து 450 ml, இது 400 ml ஹாட் வாட்டரில் வந்து கரைச்சி வேறையாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஆறுற வரைக்கும். ஸோ இந்த அளவுக்கு செட் ஆகினதுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் கரைச்சி செப்பரேட்டாக வச்சுருந்தீங்க தானே ஜெல்லி, அந்த ஜெல்லியை வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூனால், ஏன்னா அப்படியே ஊற்றினீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக க்ராக் ஆகக்கூடிய சான்சஸ் அதெல்லாம் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லேயர் பண்ணின மாதிரியே எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த மேலால் பொறுமையாக நீங்கள் ஊற்றினீங்கன்னா எந்த விதத்துலையுமே க்ராக்காகவே ஜெல்லி உள்ளுக்கு இறங்காது. அப்போ அழகாக வந்து நீங்கள் லேயர் பண்ண மாதிரியே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ஊற்றி அதையும் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. நான் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தேன், அடுத்த நாள் மார்னிங் தான் எடுத்தேன். ஸோ ஃபைனலி என்னோட டெசர்ட் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செட்டாகவே ஒரு 3 layer புடிங் மாதிரியே வந்துருந்துச்சு. ஸோ கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ஈஸி அண்ட் சூப்பர் டெலிஷியஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கட்டாயம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துச்சா அப்படின்றத கட்டாயம் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தட், பை பாய்.